41வது ஸ்லோகம். शैलजावल्लभायाद यज्ञज्ञाय नमोस्तुते धन्योऽहं कृतकृत्योऽहं दर्शनात्तव सौरदा. शैलजा வல்லபனாயிருக்கிற பரமசிவா, பார்வதி வல்லபா, தட்சனோடு யஜ்ஞத்தை தடசம் பண்ணி நிப்பாட்டின பகவானே, உங்களுக்கு நமஸ்காரம். உங்களை தரிசிச்சதாலேயே நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன், புண்ணியவான் ஆயிட்டேன். 42வது ஸ்லோகம். ஜென்மமே சஃலம் ஜாதம் நத்வாதே பாத பங்கஜம் பத்தோஹம் ஸ்ரீமயை பாசை சம்சாரேஸ்மின் ஜகத்குரு. உங்களோட பாதத்தை நினைச்சதால என்னோட ஜென்மம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுத்து. ஹே ஜகத்குரு, இந்த சம்சார சாகரமாயிருக்கிற படுகுழியில நானும் விழுந்துட்டேனே, இந்த மாயை என்ன கெட்டி போட்டுடுத்தே. 43வது ஸ்லோகம். சரணம் தேத்ய சம்பிராப்தோ ரட்சணார்த்தம் த்ரிலோஜன சம்பிராப்ய மானுஷம் ஜென்ம கின்னோஹம் துக்கநாசன. த்ரிலோஜன, 3 கண்கள் இருக்கிற பகவானே, முக்கண்ணா, நான் இப்போ என்ன காப்பாத்திக்கிறதுக்காயிட்டு உங்களை சரணம் பிராபிக்கிறேன். என்னோட துக்கத்தெல்லாம் இல்லாம பண்ணணும். இந்த மனுஷ ஜென்மத்தை சீகரிச்சுட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த உலகத்துல. 44வது ஸ்லோகம். த்ராஹி மாம் சரணம் பிராப்தம் பவபீதம் பவாதுனா கர்ப்பவாசே மஹத்துக்கம் பிராப்தம் மதனதாஹதா. இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமாயிருக்கிற பகவானே, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து பயந்து உன்னை சரணம் பிராபிச்ச என்ன பகவானே நீங்கள் தான் ரட்சிக்கணும். காமதேவனை சுட்டெரிச்ச பகவானே, என்னோடு அம்மை தேவகியோடு கர்ப்பத்துல படுத்துட்டு நான் கர்ப்பவாசத்தால ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிச்சாச்சு. எത്ര கஷ்டமாக்கும் நான் இதுவரைக்கும் அனுபவிச்சு தீர்த்திருக்கேன், கையும் கணக்கும் இல்லை. கர்ப்பபாத்திரத்துக்குள்ள படுத்துட்டு நான் அனுபவிச்ச வேதனை, புழுக்களும் கிருமிகளும் எல்லாம் கடிச்சுண்டு மலமூத்திர நாஸ்தத்துல என்ன ஒரு துரிதமாக்கும் நான் அனுபவிச்சேன். 45வது ஸ்லோகம். ஜன்மத கம்ச பயஜம் அனுபூதம் ச கோகுலே. கம்ச பயஜம் அனுபூதம். ஜாதோஹம் நந்த கோபாலோ வல்லவ ஆத்ஞாகரஹ ததா. ஜாதோஹம் நந்த கோபாலோ வல்லவாத்ஞாகரஸ்ததா. ஜனிச்ச முதலுக்கு நான் இந்த கம்சனை பார்த்து பார்த்து பயந்தேன். என்னோட மாமாதான் இருந்தாலும் நடுங்கி வரச்சேன். அதுக்கப்புறம் பயந்துட்டு கோகுலத்துக்கு போய் நந்தகோப கிரகத்துல வாழ வேண்டி வந்தது. அங்க கோபகுமாரனாயிட்டு வாழ வேண்டி வந்தது எனக்கு. அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்கற மாதிரி நடந்தேன். யார் என்ன சொன்னாலும் கேட்கணும். மாடு மேய்க்க போ அப்படின்னா மாடு மேய்க்க போனோம், கண்ணுக்குட்டியை மேய்க்க போ அப்படின்னா கண்ணுக்குட்டியை மேய்க்க போனோம். இப்படி அடுத்தவா சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துட்டு கிடந்தேன் நான். 46வது ஸ்லோகம். கோரஜ கீர்ணகேசஸ்தோ பிரமன் பிருந்தாவனே கனே म्लेच्छ राजभयत्रस्तो
கதோ துவாரவதீம் புனா. என்னோட தலைமுடியெல்லாம் இந்த மாடு மேய்க்க போயிட்டே ரொம்ப ரொம்ப பொடியாச்சு, டஸ்ட் ஆச்சு. இந்த மாடுகள் பூமியை இப்படி சவிட்டி சவிட்டி தோண்டி போடுறது, அந்த பொடியெல்லாம் என் தலையில வந்து பறக்கிறது. அப்படி ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கிற கானனம் மாதிரி இருக்கிற அந்த அழகான விருந்தாவனத்துல நான் இப்படி சுற்றி சுற்றி நடந்தேன். அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு அசுர ராஜாவான யவனனை பயந்து துவாரகைக்கு ஓடி போனேன். 47வது ஸ்லோகம். त्यक्त्वा पित्र्यं शुभं देशं माधुरं दुर्लभं विभो ययादिशाबबद्धेन तस्मै दत्तं भयाद् विभो. भयाद् विभो. விபோ, ரொம்ப ரொம்ப மகிமை இருக்கிறவரே சங்கரா, ரொம்ப ரொம்ப நன்மை இருக்கிற அந்த மதுராபுரியை விட்டு எனக்கு போக வேண்டி வந்தது. யயாதியோடு சாபத்தை பயந்து அந்த ராஜ்யத்தை கம்சனோடு அப்பாவான உக்ரசேனனுக்கு கொடுத்துட்டேன். நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலை. ராஜாவாயிட்டு அதிகாரம் எனக்கு கிடைச்சதாக்கும். ஆனா அந்த அதிகாரத்தை நான் ஸ்வீகரிக்காதக்கே உக்ரசேனனுக்கு அந்த ராஜ அதிகாரத்தை கொடுத்துட்டேன். கம்சனை இல்லாம பண்ணினோன அந்த மதுராபுரி ராஜ்யம் எனக்கு சொந்தமா கிடைச்சதாக்கும். ஆனா இந்த யயாதியோடு சாபத்தை பயந்துட்டு எனக்கு அப்படி போக வேண்டி வந்தது. 48வது ஸ்லோகம். ராஜ்யம் சுபுஷ்டமபிஜ தர்மரட்சாபரேண ச உக்ரசேனஸ்ய தாசத்வம் கிருத்தம் வை சர்வதா மயா. அந்த மதுராபுரி ராஜ்யம் ரொம்ப ரொம்ப சம்பத்து இருக்கிற ராஜ்யம். தர்ம பரிபாலனத்துல தாற்பயம் இருக்கிற நான் எல்லா டைமிலையும் அந்த உக்ரசேனனுக்கு தாசன் ஆயிட்டு நின்றேன். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்தேன். அவருக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தேன் அங்க. 49வது ஸ்லோகம். ராஜாசோ யாதவானாம் வை கிருதோ ந பூர்வஜை கில கார்ஹஸ்த்யம் துக்கதம் சம்போ ஸ்ரீவஷ்யம் தர்மகண்டனம். எங்களோட பூர்வீகர்கள் உக்ரசேனனை யாதவர்களோடு ராஜாவாயிட்டு வாழ வச்சதாக்குமே. கார்ஹஸ்தியம் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துக்கப்பிரதம். சங்கரா, இந்த ஸ்திரீகளுக்கு அடிபணிஞ்சிருக்கிற வாழ்க்கையாக்கும் அது. அந்த வாழ்க்கையில இன்வால்வ் ஆனா தர்மம் அப்படிங்கிறது கரெக்டா கடைபிடிக்க முடியாம போயிடுறதே. 50வது ஸ்லோகம். பாரதந்திரியம் சதா பந்தோ மோட்சௌ அர்த்த அத்ர துர்லபா. பாரதந்திரியம் சதா பந்தோ மோட்சவார்த்தாத்ர துர்லபா. ருக்மிண்யாஹ தனயான் ருக்மண்யாஸ்தனயான் திருஷ்ட்வா பார்யா ஜாம்பவதி மம. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பந்தனமாக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையில மோட்சத்துக்கான சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட மனைவியான ஜாம்பவதி ருக்மிணியோடு புத்திரர்களை பார்த்துட்டு அவளுக்கும் புத்திரர்கள் வேணும்னு சொல்லறா. 51வது ஸ்லோகம்.
प्रेरयामास पुत्रार्थं तपसे मदनान्तक सकामेन मया तप्तं तप पुत्रार्थमद्य मे. காமதேவனை இல்லாம பண்ணின பரமசிவா மதனாந்தகா புத்திர லாபத்துக்காயிட்டு புத்திரனை கிடைக்கணும் அப்படின்னு தபசு செய்யறதுக்கு ஜாம்பவதி என்ன பிரேரணை பண்ணினா. அதனால நான் புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஆசைக்காயிட்டு சகாமனாயிட்டு தபசு செஞ்சேன். 52வது ஸ்லோகம். லஜ்ஜா பவதி தேவேஷா பிரார்த்தனாயாம் ஜகத்குரோ கஸ்த்வாமாராத்ய தேவேஷம் முக்திதம் பக்தவல்சலம். தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற பரமசிவா, இந்த பிரபஞ்சத்துக்கே குருவாயிருக்கிறவரே, உங்ககிட்ட எல்லாம் இப்படி பிரார்த்தனை பண்றதுக்கு, அல்ப விஷயங்களுக்காயிட்டு பிரார்த்தனை பண்றதுக்கு, புத்திரன் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுக்கு எனக்கு நாணம் வருது. பக்தவல்சலனும் முக்தி பிரதனும் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனுமான உங்களை ஆராதனை பண்ணி பிரத்யட்சப்படுத்திட்டு இப்படி அல்ப விஷயங்களுக்காயிட்டு நான் வரம் கேட்கிறேனே, அப்படி உங்களை ஆராதனை பண்ணிட்டு ஆராக்கும் இப்படி துச்சமான விஷயத்தை கேட்பா. 53வது ஸ்லோகம். பிரசன்னம் யாஜதே மூடா ஃபலம் துச்சம் விநாசிய சோயம் மாயா விமூடாத்மா யாஜே புத்திர சுகம் விபோ. புத்தி இல்லாத மனுஷாளுக்கு தான் அப்படிலாம் கேட்க முடியும். புத்தி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஒன்றும் கேட்க முடியாது. ரொம்ப ரொம்ப எபிலிட்டி எல்லாம் இருக்கிற உங்ககிட்ட போய் துச்சமான ஒரு வரத்தியாக்கு நான் கேட்கிறேன்னு இருந்தா கூட, இந்த பிரபஞ்சத்துல மனுஷனாயிட்டு ஜனிச்சிட்டேன், மாயா மோகித சித்தனாயிட்டு நான் இப்ப இருக்கேன், புத்திர சுகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். 54வது ஸ்லோகம். காமின்யா பிரேரித शम्भो मुक्तिदं त्वं जगत्पदे जानामि दुःखदं शम्भो संसारं दुःखसाधनं. இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியாயிருக்கிற ஜெகல்பதே, என்னோட மனைவி சொன்னதை கேட்டுண்டாக்கும் முக்தி கொடுக்கறதுக்கு தகுந்த எபிலிட்டி இருக்கிற உங்ககிட்ட போயிட்டு ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமா இருக்கிற புத்திரனை வேணும் அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். என்னோட ரிக்வெஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்ப விஷயங்களுக்கு ஆயிடுத்து. சம்போ, இது துக்கப்பிரதமாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். சம்சார சாகரம் அப்படிங்கிறது துக்கத்துக்கு வழிவகுக்கிறது. இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய நிறைய துக்கங்களை தரக்கூடியதாக்கும். இந்த பிரபஞ்சத்துல நானும் மனுஷனாயிட்டு ஜனிச்சிட்டேன், என்னோட மனைவி ருக்மிணிக்கு பிறந்தா மாதிரி எனக்கும் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லதா. அதனால நான் இப்போ உங்ககிட்ட புத்திரனை வேணாம் ஜாம்பவதிக்கு அப்படின்னு கேட்டு வரமாங்கிறதுக்காக்கும் வந்திருக்கேன். 55வது ஸ்லோகம். அநித்யம் நாசதர்மாணம் ததாபி விரதேர்னமே शाभान् नारायणां चोहं जादोऽस्मिन् क्षितिमण्डले. शाभात् नारायण अंशः अहम्. நாராயண அம்சனாயிருக்கிற நான் சாபத்தால இந்த பூமியில வந்து பிறந்துட்டேன். இந்த பூமி அப்படிங்கிறது பிரபஞ்சம் அப்படிங்கிறது அழியக்கூடியதாக்கும், நித்தியமில்லை. நிறைய நிறைய அதர்மங்கள் ரொம்ப வழிஞ்சதாக்கும் இருந்துட்டு கூட எனக்கு இந்த பூமி வாழ்க்கையில விரக்தி அப்படிங்கிற பாவம் வந்துட்டில்லை. 56வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன்
பரமசிவன் கிட்ட சொல்லறதாக்கும் ஃபர்ஸ்ட் லைனு, ரெண்டாவது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். முதல் லைன், போக்தும் பகுதரம் துக்கம் மாயா பாசேன யந்திரிதா. இந்த மாயாதேவியோடு കട്ടുപാട്ടിലെയാക്കും ഞാനിപ്പോൾ ഇരിക്കേൻ, കൺട്രോളിലെയാക്കും ഇരിക്കേൻ. മനുഷ്യനായിട്ട് ജനിച്ചതാല ത്രിഗുണങ്ങൾക്ക് അടിപണിഞ്ച് ഇരിക്കേൻ. அதனால நிறைய நிறைய துக்கங்கள் அனுபவிக்கேண்டி வர்றது. நிறைய நிறைய துக்கங்கள் அனுபவிக்கிறதுக்காயிட்டே நான் இந்த மாயாலோகத்துல வந்து மனுஷனாயிட்டு பிறந்திருக்கேன். ரெண்டாவது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். இத்யுக்தவந்தம் கோவிந்தம் பிரத்யுவாஜ மகேஸ்வரா. இப்படி சொன்ன அந்த கோவிந்தன் கிட்ட பரமசிவன் பதில் சொன்னார் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். 57வது ஸ்லோகம். பஹவஸ்தே பவிஷ்யந்தி புத்ரா சத்ருநிஷூதனா ஸ்திரீணாம் ஷோடசசாஹஸ்ரம் பவிஷ்யதி சதார்த்தகம். சத்ருக்களை எல்லாம் தேடி பிடிச்சு நிகிரகம் பண்ற வாசுதேவா, உனக்கு 16,050 மனைவிகள் உண்டாகும். அந்த 16,050 மனைவிகளிலேயும் நிறைய நிறைய புத்திரர்கள் ஜெனிப்பா. 58வது ஸ்லோகம். தாசு புத்ரா தச தச பவிஷ்யந்தி மகாபலா இத்யுக்தோ பரராமாசு சங்கர பிரியதர்ஷனா. இதி உக்தஹா உபரராம ஆசு. ஒவ்வொருத்தரையும் 10 புத்திரர்கள் ஜெனிப்பா. அவ ரொம்ப ரொம்ப பலசாலிகளாயிருப்பா, பராக்கிரமசாலிகளாயிருப்பா. உன்னோட ஆசை அப்படிங்கிறது ஒடுங்குற வரைக்கும் நீ இந்த பூமியில வாழ்வாய். பரமசிவன் இந்த அளவுக்கு சொல்லிட்டு நிப்பாட்டுறார். 59வது ஸ்லோகம். வியாசர் ஜனமேஜயன் கிட்ட கண்டினியூ பண்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். உவாஜ கிரிஜா தேவி பிரணதம் மதுசூதனம் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ சம்சாரேஸ்மின் நராதிபா. தொழுது நிற்கிற மதுசூதனன் கிட்ட அப்போது பார்வதி தேவி சொன்னா, மகாபாகுவா இருக்கிற ஹே கிருஷ்ணா, இந்த பிரபஞ்சத்துல 60வது ஸ்லோகம். கிருஹஸ்த பிரவரோ லோகே பவிஷ்யதி பவானிஹ ததோ வர்ஷ சதாந்தேது திஜசாபா ஜனார்தனா. பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, நீங்கள் இந்த உலகத்துல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சிரேஷ்டனாயிட்டு பவிப்பு. அதுக்கப்புறம் 100 வருஷம் முடியறத ஹே ஜனார்தனா உங்களுக்கு பிராமண சாபம் உண்டாகி வரும்.